ஹாய், என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். யார் கூட நடந்துட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஒரு காமன் மேனுக்கு போலீஸ் பந்தோபஸ்தோட வரவேற்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஏஎஸ்பியை பார்க்குறதுக்கு ஆந்திரா வரைக்கும் போயிருந்தேன். அந்த ஊருக்குள்ளே என்னோட என்ட்ரியை மட்டும் பாருங்கள். சைரன் வண்டி எனக்கா? அப்படிதான் இருந்தது. அவங்க வீட்டில் எல்லா ஸ்டாஃபுக்கும் என் கையாலே சாப்பாடு பரிமாற வச்சாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அங்கேருந்து ஒரு தரமான ஸ்பாட்டில் இந்த அழகான ஃபேமிலி கூட என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வானத்தை போல படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே விடுறா வண்டியை தர்காக்குன்னு அங்கே ஒரு என்ட்ரியை போட்டோம். நானும் முஸ்லீம் இல்லை, அவரும் முஸ்லீம் இல்லை. ஆனால் எங்களுக்கு தர்கா ரொம்ப எமோஷ்னலி கனெக்டாக இருந்துச்சு. அந்த தர்கா பற்றி பல விஷயங்களை அவர் சொன்னார். தர்காவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே தர்காக்குள்ளே போய் தொழுகையை முடிச்சுட்டு உள்ளே இருந்தவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே கட் பண்ணோன்னா டாக் ஸ்குவாட். இவங்களெல்லாம் நம்ம என்னங்க சொல்ல முடியும்? எவ்வளோ அழகாக சொல்கிற விஷயத்தை கேட்டு அதுக்கு ஒன்றுன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படியே அங்கேருந்து போலீஸ் கிரவுண்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் கூட நிறைய விஷயம் பேசிட்டு வந்தோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபியூச்சர் படத்துக்கு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே ஒரு குட்டி டீ பிரேக்கில் அவரோட ஃப்ரெண்டு டிஎஸ்பி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. நிறைய விஷயம் பேசணும். நல்ல உரையாடலாக இருந்துச்சு. மறுபடியும் சைரன் வண்டியில் நான் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. லைஃப் டைமில் இதை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ.